கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் வலிமையான வார்த்தை நாள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக 6வது நாட்களில் வந்துள்ளோம். இன்றைக்கும் தேவன் நமக்கு பெரிய கிருபை, சமாதானம், இரக்கம் செய்வாராக. நாம் தொடர்ந்து ஜெபத்திலே காத்திருப்போம். தேவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் அவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைசி காலம் நீங்கள் சொல்கின்ற சாட்சியானது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறும் என்று சந்தேகமில்லை. விசுவாசத்தினால் எல்லாமே ஆகும் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். ஆகவே இந்த 40 நாள் நிகழ்ச்சியிலே நீங்கள் தினமும் அந்த வார்த்தையை கவனித்து அதன்படி நீங்கள் வாழ முற்படுகின்ற பொழுது உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்கள் செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கின்றார். இன்றைக்கு நாம் ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த 6வது நாளிலே வலிமையான வார்த்தை நாள் நிகழ்ச்சியின் வாயிலாக என் ஜனங்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற காரியத்திற்காக நன்றி சுவாமி. இந்த வார்த்தையானது என் ஜனங்களுக்கு ஆரோக்கியமாகவும் எலும்புக்கு பலனாகவும் வாழ்க்கைக்கு வெளிச்சமாக உதவி செய்யுங்க. சகலத்தையும் உம்மலே ஆகக்கூடும். ஆகவே சகலத்தையும் நீர் நன்மையாய் மாற்றி தருவீராக. அடியனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. சுயத்தினாலோ பலத்தினாலோ எதுவும் பேசாமல் கிறிஸ்துக்குள்ளாக மனத்தாழ்மையோடு பேச உதவி செய்யும். முற்றிலுமாய் உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி நாங்கள் வேதத்தை தியானிக்கப் போகின்றோம். எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்ததினால் அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று நாம் பார்க்கின்றோம். நீங்களும் நானும் செய்த பாவத்திற்காக கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். நம்முடைய பாவங்களுக்கு நாம் தான் பொறுப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களுக்காக ஏன் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும், மரணத்திலே சிலுவையிலே சந்திக்க வேண்டும்? தம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தது மாத்திரமல்லாமல் தம்முடைய சித்தத்தின்படியே நம்மை வடிவமைத்து நம்மை உருவாக்கிய நிமித்தமாக, இது நான் உண்டு பண்ண ஜனங்கள், நான் உருவாக்கிய ஜனங்கள், நான் பாதுகாக்க வேண்டிய ஜனங்கள், என் ஜனங்களுக்காக அவங்களுடைய பாவத்தை மீட்கும் வண்ணமாக சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய காயங்களாலும் அவருடைய மரணத்தின் நிமித்தமாக நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார் சொல்லி நாம் வைக்கிறோம். அவர்தாமே சரித்திர நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே மரித்தார். அந்த விலையை மதிப்பில்லாத அந்த இரத்தத்தை இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் துக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். நாய் தான் கக்கினதை தானே தின்னும் என்பது போல திரும்ப திரும்ப செய்த தவறே செய்து கொண்டே இருக்கின்றோம். இது நிமித்தமாக கிறிஸ்து கண்ணீர் சிந்துகிறார். அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்றைக்கு ஜனங்களை சரியான வழியில் நடத்துகின்ற வார்த்தைகள் மிக மிக கம்மி. இந்த புனிதமான வார்த்தைகள் நம்முடைய கரத்தில் இருக்கின்ற பொழுது அதை நாம் சற்று புரிந்த வண்ணமாய் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கிறிஸ்துவ சமூகத்தில் நாம் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் சிலுவையை மரித்தாரே ஒழிய வேறொன்றுக்காகவும் அல்ல. அவர் நினைத்திருந்தால் இந்த உலகத்தை முழுவதுமாக தரைமட்டமாக ஆக்கிவிட்டு ஒரு புதிய உலகத்தை உண்டு பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் செய்யாமல் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுத்து அதை நேர்த்தியாய் நமக்கு முன்மாதிரியாய் கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த மெய்தேவனாய் கிறிஸ்தான் சொல்கின்றார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீதலுக்காக அவர் தாமே சரீரத்திலே தன் பாவங்களை சுமந்து கொண்டபடியால்
சிலுவையிலே பலியானார். யாராலுமே நம்மை மீட்க முடியாத சூழல் இருக்கின்ற பொழுது தேவனுடைய சமூகத்தில் அவர் தம்மை ஒப்பு கொடுத்து தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக, தம்முடைய மகன்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து மீட்கொண்டார் என்று சொன்னால் பார்க்கின்றோம். இந்த புனிதமான இயேசுனுடைய வார்த்தையை நாம் எழுந்து போகக்கூடாது. இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு பாவத்தை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். அது எல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவன் நேர்த்தியாய் வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நித்திய மகிழ்ச்சியும் காணும். மீண்டுமாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, பொருளாசை, இச்சை, வேஸ்தனம், காம விவகாரம், விபச்சார எண்ணம், இது போன்ற துர்சிந்தனைகளை எல்லாம் நம்மிடத்திலிருந்து எடுத்து போட்டு கிறிஸ்துக்கு பிரியமான மகனாய் மகளாய் வாழ கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது நற்சாட்சியாய் சிலுவைக்கு போகின்ற ஒரு வாழ்க்கை வாழும். ஒரு மனிதன் பாவத்திலிருந்து வெளியே வருவது கடினம்தான். ஏனென்று சொன்னால் பொதுவாக தப்பு பண்ணிட்டோம்னா அதை எப்படி ஒப்பு கொடுக்க, யார்கிட்ட அறிக்கையிட, நம்ம சொன்னோம்னா யாரும் தவறு நினச்சிடுவாங்களோ அப்படின்னு நம்ம பின்மாற்றம் அடைகின்றோம். அப்படி இருக்கக்கூடாது. நம் மீது முன்னோர்கள் சாவும் சரி, நம்முடைய பிள்ளைகளுடைய சாவும் சரி, நம்முடைய சாவும் சரி, திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டே தான் வருது. இதை முற்றிலுமாக தகர்த்தெறிய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் முழுமையாக ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் முன்னோர்களுடைய சாபம், என்னுடைய சாபம், என் சந்தனுடைய சாபம் எல்லாவற்றையும் இரத்தத்தினால் மீட்கொண்டு உமக்கு பிரியமான ஜனமாய் மகனாய் மகளாய் வாழ எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி அவர் சமூகத்தை நம்ம முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை பரிசுத்தமுள்ள ஒரு சந்ததியாய் வாழ செய்கின்றார். ஹல்லேலூயா. காம விவகாரம், பொருளாசை, இச்சை, வேஸ்தனம், கலையாட்டு, கபடி, எந்த விதமான துர்ச்சிந்தனையும் நம்முடைய சிந்தையிலேயோ இருதயத்திலோ இருக்கக்கூடாது. அது போன்ற எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று சொன்னால் பாவ வாழ்க்கைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். எப்படி நம்முடைய துணி அழுக்காக்கி விட்டது தெரிந்த பின்பு அதை சர்ப்பு போட்டு சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி காய போட்டு திரும்ப அயன் பண்ணி மீண்டுமாக உடுத்துகின்றோம். அதே போல் நம்முடைய பாவத்தை தினம் தினம் கிறிஸ்துவின் வார்த்தையினால் கழுவ வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த 40 நாள் நிகழ்ச்சியில், இந்த 40 நாள் ஜெபத்தில் நாம் ஒவ்வொரு தலைப்பிலும் கற்றுக்கொண்டு வருகின்றோம். அது வெறுமனையான ஒரு வார்த்தை அல்ல. அந்த வார்த்தையிலே ஜீவன் உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. நம்பினர்கள் மாத்திரம்தான் அதை அனுபவித்து கொள்ள முடியும். மற்றபடி நம்பாதவர்கள் இது ஒரு மெசேஜா, இதெல்லாம் ஒரு காரியமா என்று எண்ணினால் அவர்களுக்கு இதனுடைய மகத்துவம் புரியாது. உண்மையாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு கிறிஸ்துக்காக வாழ முற்படுகின்ற பொழுது இதனுடைய மகத்துவங்கள் புரியும். அப்போ சில பேர் கேட்பாங்க, முழுக்க முழுக்க நாங்கள் பைபிள் மட்டுமே படித்தா போதுமா, நாங்கள் வேலை பார்க்க வேண்டாமா, மற்ற காரியங்கள் பார்க்க வேண்டாமான்னு சொல்வார்கள். 1 மணி நேரமாவது வெளித்திருந்து ஜெபிக்கணும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கின்றது. நாம் இந்த உலகத்திலே வேலை பார்க்க வேண்டும், நம்முடைய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் பெருக செய்ய வேண்டும். இவை எல்லாவற்றையும் மத்தியிலும் என்னை முன்னிறுத்தி, கிறிஸ்துவை முன்னிறுத்தி, என் வார்த்தையை பின்பற்றி எனக்குள்ளே நீங்கள் நடக்கின்ற பொழுது இவை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த பூரணமான பரிசுத்தம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்தின் பாவை செயலெல்லாம் மீட்டு சிலுவையிலே நாம் வெற்றி சென்றது போல நம்மையும் வெற்றி சிறக்க செய்வார். நம் தேவனோடு கூட பரலோகத்திலே வாசம் பண்ணுவோம். அந்த விசுவாசத்துக்குள்ளே, அந்த நம்பிக்கைக்குள்ளே நம்ம முழுமையாக வரணும். எனக்காக கிறிஸ்து மரித்தார், எனக்காக கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நம்பிக்கை முழுமையாக வர வேண்டும். சும்மா வெறுமணிக்காக நம்பிட்டு போகக்கூடாது. அது போன்ற எண்ணம் நமக்கு வேண்டாம். கிறிஸ்துவுக்குள்ளே இந்த தேவன் என்னுடைய பாவங்கள்லாம் மன்னித்து என்னை இந்த பூமியில் சுகமாய் சுகித்தறதுக்கு வாழ என்னை தகுதிப்படுத்தியுள்ளார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வரணும்.
நீங்கள் அவருடைய வார்த்தைக்குள்ளாக கீழ்ப்பட்டு வந்தாலே போதும். அவர் உங்களை மேலும் மேலும் ஆசிரித்து கொண்டு கொண்டே சொல்லுவார். அந்த நம்பிக்கைக்குள்ளே வாங்க, அந்த விசுவாசத்துக்குள்ளே வாங்க. அந்த வார்த்தையில் பலன் பெறுங்க, அந்த வார்த்தையில் ஆரோக்கியம் பெறுங்க, அந்த வார்த்தையில் தஞ்சம் பெற வேண்டும். அதை விட்டு போட்டு இந்த நல்ல வார்த்தை கிடைக்கல, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்கல, அப்படிலாம் நீங்கள் தயவுசெய்து புலம்பாதீங்க. கிறிஸ்து நம்மை புலம்புவதற்காகவும் அழுவதற்காகவும் இந்த இடத்துக்கு நம்ம கூட்டு கொண்டு வரல. நம்மை ஆரோக்கியமாய் வாழ செய்ய, நம்மை பலத்தோடு வாழ செய்ய, நம்முடைய சந்ததி தலைமுறை தலைமுறையாய் சமாதானத்தில் வாழ செய்ய தான் கிறிஸ்துவான நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அதை நீங்கள் புரிந்துக்கிட்டாலே போதும். நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது எல்லாம் ஒளிந்து போகும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. நல்ல தேவனுங்க. அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கின்ற பொழுது அந்த வார்த்தையோடு உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய அன்பு, ஆழம், அகலம், நீளம், உயரம் என்ன என்று உங்களுக்கு புரியும். அந்த வார்த்தையோடு நீங்கள் லீடிங் வரல அப்படின்னா சுட்டுப்படலாம் உங்களுக்கு புரியாது. தயவு செய்து வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது வெறுமணிக்காக மேலோட்டமாய் வாசிக்காதீங்க. கொஞ்சம் ஆழமாக வாசித்து பாருங்கள். நான் மீண்டுமாக அந்த வார்த்தையை சொல்ல பாருங்க. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணிட உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லி நான் பொறிக்கின்றோம். பாருங்கள், இது எல்லாமே நம்ம உண்டு பண்ணது தான். மனுஷனுடைய மீறுதலால் தான் உண்டு பண்ணது. எப்படி ஆதாமே அவள் காலத்தில் அந்த கனி நிமித்தமாக வந்த ஒரு யுத்தம் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருகின்றது. அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது போல அந்த வார்த்தையின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேட உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து நான் சொல்கிறேன், கிறிஸ்துவனுடைய வார்த்தையில் நீங்கள் வலிமை பெறாவிட்டால், பலன் பெறாவிட்டால், ஆரோக்கியம் பெறாவிட்டால் உங்களால் எந்த காரியத்தையும் நேர்ச்சியாய் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் நம்ம மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் பாடுகள், நிந்தனைகள், வேதனைகள், அவமானங்கள், பிரச்சனைகள், எல்லா விதமான போராட்டங்களும் உண்டு. ஆனாலும் இவைகளை நான் உலகத்தில் ஜெயித்தேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தை சொல்கின்றது. அந்த வார்த்தையின்படியே அதை மேற்கொள்ளவோ விடாமல் நாம் அதை ஆளுகை செய்யும் வண்ணமாக நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாய் காணப்படுகின்ற பொழுது நம்மள ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது அத்துணை பாடுகளையும் நீங்க செய்து சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் நேர்த்தியாய் வாழக்கூடும் என்பதில் சந்தேகமில்லை. அதை நம்புங்கள், விசுவாசிங்கள், உறுதியாய் பற்றுக்கொள்ளுங்கள். வாசிக்கலாம். மீண்டும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவருடைய வார்த்தை நிமித்தமாக அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் நமக்கு ஒளியாகவும் வழியாகவும் சத்தியமாயும் இருந்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறந்தவர்களாக நாம் இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு மகத்துவமான பிள்ளைகளாய் வாழ நாம் முற்பட வேண்டும். ஒரு நாளும் அவருடைய வார்த்தையை விட்டு பின்மாறி போகக்கூடாது. அவருடைய வார்த்தையிலே நாம் உறுதியாக தெரிந்திருக்க வேண்டும். பாவம் செய்வதற்கு 1000 வழிகள் உண்டு. ஆனால் நேர்மையாய் கிறிஸ்துக்குள் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் உண்டு. அந்த வழி நித்தியத்துக்கு போகின்ற கிறிஸ்துவனுடைய வார்த்தை மாத்திரமே. ஆகவே அந்த வார்த்தையை நாம் உறுதியாக தடுத்துக் கொள்வோம். அந்த வார்த்தையில் உறுதியாக நிற்போம். கட்டாயம் கிறிஸ்து நம்மை நடத்துவார் என்பது சந்தேகமில்லை. நாம் இந்த உலகத்தில் என்னதான் சுயபலத்தினாலும் சுய சிந்தனாலும் சுய இச்சையினாலும் அநேக காரியங்களை செய்துவிடலாம், வென்றுவிடலாம் என்று திட்டம் போட்டாலும் கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய சிந்தையும் இதயத்தையும் ஆளுகை செய்யவில்லை என்று சொன்னால், கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெறாமல் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் எல்லாம் சாதித்திடலாம் என்று எண்ணினாலும் திட்டம் திட்டினாலும் அது ஒரு காலம் சாத்தியமாகாது. கிறிஸ்துவை சார்ந்து வாழாத ஒரு மனுஷன் செய்கிற செயலை எல்லாம் அவனுக்கு நஷ்டத்தை கொடுக்கும், வழியை கொடுக்கும். ஆனால் கிறிஸ்துவை சார்ந்து செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நஷ்டம் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை காணக்கூடும், ஒரு மகத்துவத்தை காணக்கூடும். அவன் வாழ்க்கையானது செழிப்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளும் சந்தேகமில்லை. ஆனால் கிறிஸ்துக்குள் நாம் நினைத்து வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவருடைய ஆலோசனையின் பேரில் நாம் செய்கின்ற பொழுது அது ஜெயமாய் காணக்கூடும். நாம் ஒருபோதும் எதையும் யார் முன்பும் இழந்து போகாதபடி ஞானத்தோடும் புத்தியோடும் பொறுமையோடும் தேவன் பாதுகாத்து கொள்வார் என்ற சந்தேகமில்லை. ஆகவே வார்த்தையிலே பலன் பெறுங்கள், வார்த்தையிலே வலிமை பெறுங்கள், அந்த வார்த்தையிலே உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாக நாம் ஏசாயா 53 5 நாம் பார்க்கின்ற போது
நம்முடைய மீதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரகம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய மீறல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய எல்லா விதமான கேவலமான காரியங்களையும் இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தின் நிமித்தமாக இட்டெடுத்த பலன்களால் நாம் முற்றிலுமாக குணமாக்கப்பட்டு கிறிஸ்தவ பிள்ளைகளால் மகனாய் மகளாய் நாம் தகுதி பெற்றுவிட்டோம். அந்த நம்பிக்கையிலே நீங்கள் வாருங்கள். அந்த நம்பிக்கையிலே ஒரே திருத்துங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையை நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக வாழ முடியும். இந்த பூமியிலே வாழ்கின்ற பொழுது உங்களுடைய ஜெபம், வேத வாசிப்பு, அதனுடைய தியானம், ஆலய கொடுகை இதை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். முடிந்த அளவுக்கு 4 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து ஒரு ஐக்கிய ஜெபத்தை ஏடுங்கள். இந்த ஜெபமெல்லாம் உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமாகவும் வலிமையும் பலத்தையும் கொடுத்து நீங்கள் அடுத்தபடி முன்னேறி செல்ல அது வழிவகுத்து கொடுக்கும். இன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்காக உங்களுடைய ஊழியத்தை செய்யலாம், அல்லது கிறிஸ்துவுக்காக உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டலாம், ஆவிக்குரிய வளங்களை பெற்று காணப்படலாம், அல்லது கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்து கொண்டு வரலாம். அவை எல்லாம் கிறிஸ்துவுக்கு எதுவும் செய்யணும் என்று சொல்லாமல் உண்மையோடு முற்றும் நேர்த்தியாக நீங்கள் செய்து வாருங்கள். கட்டாயம் கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கை பெரிய காரியங்கள் செய்வார் என்பது சந்தேகமில்லை. அவர் தாமே நம்முடைய பாவங்களை எல்லாம் தம்முடைய தழும்புகளால் குணமாக்கினது போல நாம் அவருக்குள் பூர்ணப்படுவோம். அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொள்வோம். இந்த பூமியிலே வருகின்ற பொழுது யோவான் 1:30 சொல்கின்றார், ஊழியம் கொள்ளும்படி வராமல் செய்யும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கணும். அதே போல் நாமும் கிறிஸ்துக்குள்ளாக நாம் இந்த ஊழியத்தை கொள்ளும்படியாக வராமல் செய்யும்படியாக வந்திருக்கின்றோம். நம் ஊழியத்தை நேர்த்தியாய் உண்மையோடு ஒத்துமத்தோடு செய்கின்ற பொழுது தேவனுடைய சமூகத்தில் ஒரு மகத்துவமான ஒரு சாட்சியாக காணப்படும். அந்த சாட்சியின் நிமித்தமாக நம்முடைய ஜீவியம் கிறிஸ்துவுக்கு பிரயோஜனமாய் காணப்படும். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய ஆவி ஆத்ம சரத்தை கிறிஸ்துக்குள்ளே ஒப்புக்கொடுங்கள், கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளுங்கள். கட்டாயம் கிறிஸ்து உங்களை ஆசைப்படும் சந்தேகமில்லை. நாம் ஜெபிக்கலாம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம், உங்களுடைய வார்த்தையினால் நாங்கள் விடுதலை பெற்றோம், உங்களுடைய வார்த்தை நிமித்தமாக நாங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டோம். சாமி, நீங்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. இனி ஒரு நாட்களில் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வலிமை பெறவும், அந்த வார்த்தை நிமித்தமாக எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை பலன் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் உங்களுடைய வார்த்தையின்படியே, நீ சொல்லிய வார்த்தையின்படியே உங்களுடைய தழும்புகளால் சுக பலன் ஜீவன் பெற உதவி செய்யும். பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை நேர்த்தியான நேரத்தில் காரியத்தை வைக்க பண்ணுவீராக. அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாய் மாற்றி கொடுப்பீராக. நம்முடைய பிள்ளைகள் நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி அவருடைய கொம்பை உயர்த்தி இந்த சமூகத்தில் ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் வைத்து அவர்களை அழகு பார்ப்பீராக. பிள்ளைகளுடைய கண்ணீர், கவலை, கஷ்டம் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. வியாதியின் பாடுகள் நீங்குவதாக, கடன் பிரச்சனையின் பாடுகள் நீங்குவதாக, பலவீனத்தின் பாடுகள் நீங்குவதாக, கற்பத்தின் கனி இல்லாத குறைகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாக. உன்னுடைய அன்பில் இடைக்கட்டி வாழ உதவி செய்யும். ஒருவருக்கு ஒரு அன்பாயும் சாந்தமாய் மனத்தாழ்மையாக நடக்க உதவி செய்யும். முற்றிலுமாய் உங்கள் சமூகத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலமாக பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமீன்.